பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 1, 2, 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அமெரிக்கா ஈரான் போர் தான்ப்பா மெயினாக. அமெரிக்கா இஸ்ரேலோட கூட்டுப்படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாள் நியூஸ் பேப்பரில் எதுவுமே கிடையாது, சரிங்களா. அதனால் நம்ம எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம். அதனால தான் இப்போ பார்த்தேன், எந்த நியூஸுமே கிடையாது. சரி, ஒரே தான் 3 நாளுக்குரிய நியூஸை சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோயில் சார்ந்து இருக்குது. இறங்க பாருங்களேன், ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த நியூஸ் தான். உங்களுக்கு எல்லா நியூஸுமே வந்துட்டு இந்த போர் சார்ந்த நியூஸ் தான். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்குது 1ஆம் தேதி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி ரோரிங் லைன். அதாவது அந்த ஈரான் பகுதிகள் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அது பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி. ஸோ அந்த இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்துகிறாங்களே அது பேர் வந்து ஆப்ரேஷன் ரோரிங் லைன், சரிங்களா. 2 ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி, ஆப்ரேஷன் ரோரிங் லைன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு வர்றதுக்கான நடவடிக்கை பேர் ஆப்ரேஷன் ஹோம் கம்மிங், சரிங்களா. அது வந்து இந்தியா நடத்துகிறாங்க. அதாவது துபாய் மற்றும் ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் போர் சூழலில் மாட்டியிருக்காங்கல்ல, அவங்கள வந்து காப்பாற்றிட்டு திரும்ப நம்ம இந்திய நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான ஆப்ரேஷன் பேர் ஆப்ரேஷன் ஹோம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. வேறு இப்போ அதாவது ஈரானோட மதகுரு கமேனி கொல்லப்பட்டார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் அப்படின்னா அராஃபி அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு 3 நாள் நியூஸ் எதுவும் இல்லை, அதனால் வேணாம், மெனக்கிட்டு எதுவும் நியூஸ் தேடி படிக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்கப்பா. வேறு இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இது சார்ந்த நியூஸ் தான், அல் கமேனி சார்ந்த நியூஸ் தான் அது ஃபுல்லாக. வேறு வெடி விபத்து இருக்குது, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த இதுக்கு, ஈரான் பிரச்சனைக்கு. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு பாருங்களேன், ஃபுல்லாக எந்த நியூஸும் இல்லவே இல்லை 2ஆம் தேதி நியூஸ் பேப்பர்லேயும். இந்த இது பாருங்கள், அதாவது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இயக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்களோட எண்ணிக்கை 9 ரயில்கள், அம்ருத் பாரத் ரயில்களோட எண்ணிக்கை 9, சரிங்களா. 9 வந்தே பாரத் ரயில்களும் 9 அம்ருத் பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அம்ருத் திட்டம், அதாவது அம்ருத் பாரத் ரயில்ன்றது வேற, அம்ருத் திட்டம் அப்படின்றது வேற. ஏன்னா அம்ருத் பாரத் அப்படின்ற ரயில் எல்லாமே வந்துட்டு வந்தே பாரத் மாதிரியே இருக்கும், ஆனால் வித்தவுட் ஏசி, சரிங்களா. ஏழை மக்களும் பயணிக்கக்கூடிய வகையில் விரைவாக செல்லக்கூடிய ரயில் வந்து அம்ருத் பாரத் ரயில்கள். இதே அம்ருத் திட்டம் அப்படின்னா என்னன்னா, ரயில் நிலையங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரயில் நிலையங்களை வந்து நவீனமயமாக மேம்படுத்துகிறதான் அம்ருத் திட்டம், சரிங்களா. ஸோ அம்ருத் பாரத்தையும் அம்ருத் திட்டத்தையும் நீங்கள் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 77 ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நவீனமயப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 வந்தே பாரத் ரயிலும் 9 அம்ருத் பாரத் ரயிலும் இருக்குது தமிழ்நாட்டில் பொறுத்தவரை. அம்ருத் திட்டத்தின் கீழே மொத்தம் 77 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட போகுது, சரிங்களா. ரைட், ஓகேப்பா. வேறு அடுத்து 3ஆம் தேதி நியூஸ் பேப்பர். 3ஆம் தேதி பாருங்களேன், நியூஸே இல்லை சுத்தமாக. நானும் இதுவும் வாட்ச் பார்த்தேன், உள்ள எதுவுமே இல்லை. இந்த தான் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னா, உயர்கல்வி சேர்க்கை வீதத்தில் தமிழ்நாடு வந்து 50% எட்டியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுவே 2035ஆம் ஆண்டின் இலக்கை தற்போது எட்டியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உயர்கல்வி சேர்க்கை விகிதம், அதை 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்றாங்க பார்த்தீங்களா, அதான் உயர்கல்வி சேர்க்கை. ஸோ அதற்கான விகிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா பள்ளிக்கல்வி வந்து முடிச்சுறாங்க, அனைத்து மாநிலங்களையும் பள்ளிக்கல்வி முடிச்சுறாங்க. பட் பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்வி சேர்க்கைக்கான எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். 2035 தான் இந்த 50% இலக்கு, கூடுதல் இலக்கு, சரிங்களா. இப்போ இருக்கிறத விட 50% கூடுதல் இலக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதை 10 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு எட்டிடுச்சுப்பா, சரிங்களா. ரைட், ஓகே. அடுத்தது வேறு இந்த இதில் எதுவும் இல்லை. இந்த +2 பொதுத் தேர்வு சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது.
இஸ்ரேலோட பிரதமர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெஞ்சமின் நெதன்யாகு. வேற இந்த இது முக்கியப்பா என்ன அப்படின்னா, மத்திய அரசு ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அதோட வெளியீட்டு பிரிவு சார்பாக மொத்தம் 13 படைப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா, இதில் பாருங்களேன், அதாவது தலை சிறந்த தமிழ் அறிஞர்கள், பாரம்பரியம், கட்டடக்கலை, இலக்கியம், கலாச்சாரம் மற்றும் நாகரீக சிந்தனைகள் குறித்த 13 படைப்புகள், தமிழ் நூல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா, யார் சார்பா அப்படின்னா மத்திய அரசு ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தோட வெளியீட்டு பிரிவால் இது வெளியிடப்பட்டிருக்கு. ப்ளஸ் அது போக இந்தது அதாவது வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்தர் சேட்டர்ஜி குறித்த தமிழ், ஹிந்தி, ஆங்கில மொழி நூல் என மொத்தம் 16 படைப்புகள், 13 தமிழ் படைப்புகளும் அது போக 16 அது போக கூடுதலாக 3 படைப்புகள் சேர்த்து 16 படைப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக மலேசியாவில் இருக்க பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை நிறுவப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே நியூஸில் பார்த்துருந்தோம், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே திருவள்ளுவர் இருக்கை புதுசாக நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா மலேசியா பல்கலைக்கழகத்தில். இதில் நூலும் எழுத்தாளர்களும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அப்படியே பாஸ் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கங்கப்பா, அந்த நூலும் எழுத்தாளர்களும். இல்லை நம்ம பிடிஎஃப்ல கொடுக்கும்போது கொடுத்துடலாம். சரிங்களா, மொத்தம் 13 நூல்களும் எழுத்தாளர்களும் இருக்குது. இதில் இந்தது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, நவபாரத சிற்பிகள் பங்கிம் சந்தர் சேட்டர்ஜியின் மொழிபெயர்ப்பு நூல் எஸ்கே போஸ். சரிங்களா, ஏன்னா இப்போ பங்கிம் சந்தர் சேட்டர்ஜி வந்தே மாதரம் சார்ந்து 150வது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதனால் அடிக்கடி நியூஸில் வரக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா, நவபாரத் சிற்பிகள் அப்படின்றது பங்கிம் சந்தர் சேட்டர்ஜியோட மொழிபெயர்ப்பு. எஸ்கே போஸ் வந்து இதை மொழிபெயர்த்திருக்காரு. பிஎஃபோட வட்டி விகிதம் இப்போ 8.25% கூட்டியிருக்காங்கப்பா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப மெயின். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெப்போ ரேட்லாம் ரீசெண்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது ஹைலைட்டாக இருக்குது. என்னென்னா, இபிஎஃபோட வட்டி வீதம் 8.25% உயர்த்தியிருக்காங்க. சரிங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி 8.15% இருந்துச்சு. இப்போ 8.25% இபிஎஃபோட வட்டி வீதம் கூட்டப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த இதுப்பா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்டிங் பந்தயம்னு சொல்கிறாங்க. அதாவது கார்டிங் பந்தயம் அப்படின்றது இந்த F1 கார் ரேஸ் மாதிரி சின்னதாக இருக்கும், அது பேர் தான் கார்டிங்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கார்டிங் பந்தயத்தில் இளம் இந்திய வீராங்கனையான அட்டிகா மிர் தனது பயணத்தில் புதிய மைல்கல்லை எட்டியிருக்கிறான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இது கேட்கலாம். சரிங்களா, அட்டிகா மிர் வந்துட்டு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா கார்டிங். சரிங்களா, கார்டிங் அப்படின்றது அந்த F1 கார் ரேஸ் மாதிரியே சின்னதாக இருக்கும் அந்த காரு. சரிங்களா, அதான் கார்டிங். இதில் வந்து இந்த ஐரோப்பிய லீக், சரிங்களா, ஐரோப்பிய லீக்கில் முதல் 3 இடங்களுக்குள்ளாக வந்த முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். அப்போது அது ரொம்ப முக்கியம். ஐரோப்பியன் லீக் அப்படின்ற காம்படிஷன் தான் இருந்தது. சரிங்களா, ஐரோப்பியன் லீக் தான் வரும் ஆக்சுவலாக. ஐரோப்பியன் லீக் அப்படின்ற இந்த காம்படிஷனில் ஃபஸ்ட்டு கார்டிங் போட்டியில் அட்டிகா மிர், அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஃபஸ்ட்டு டைம் இந்தியா சார்பாக கார்டிங் போட்டியில் முதல் 3 இடத்துக்குள்ளே வந்த வீராங்கனை அட்டிகா மிர் தான். சரிங்களாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க, கார்டிங் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. சரிங்களா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த மெரிடா ஓப்பன் போட்டியில், சரிங்களா, மெரிடா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில், அதாவது ஸ்பெயின் நாட்டோட கிறிஸ்டினா பக்ஸா ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவு 2லையுமே ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, மெரிடா ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி. சரிங்களா, மெரிடா ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டினா பக்ஸா, சரிங்களா, கிறிஸ்டினா பக்ஸா ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் 2லையுமே கப்பு வாங்கியிருக்காங்கப்பா. அடுத்து இந்த ரொம்ப முக்கியம், ஹெர்முஸ் நீரிணை அந்த ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவை ஒட்டிய பகுதிகளில் இருக்குது. சவுதி அரேபியாவிலேருந்து எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே இந்த ஹெர்முஸ் நீரிணை வழியாக தான் வரணும். சரிங்களா, அப்போ கேட்கலாம், அதாவது சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நீரிணை எது அப்படின்னா ஹெர்முஸ் நீரிணை. இப்போ இதை ஈரான் மூடியிருக்காங்க, அதனால் சவுதி அரேபியாவிலேருந்து எண்ணெய் ஏற்றிக்கிட்டு வரக்கூடிய கப்பல் எல்லாமே அப்படியே நின்றுருக்கு. பட் இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ரஷ்யாக்கிட்ட இருந்து கூடுதலாக நம்ம ஆயில் பெற்றுக்கலாம். ஆனால் மெயினாக இதை நம்பி இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. அங்கே 7% மேலே கச்சா எண்ணெயோட ரேட்டு அதிகரிச்சிருக்கு, ஒரு பீப்பாய்க்கு 7%. சரிங்களா, ரைட். வேற இது ரொம்ப முக்கியம், நிதிநுட்ப
நகரம் அமைக்கப்பட்டிருக்கு. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம் ஆலந்தூர் வட்டம் நந்தம்பாக்கத்தில்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நந்தம்பாக்கத்தில் நிதிநுட்ப நகரம் அமைக்கப்பட்டிருக்கு. நிதிநுட்பம் அப்படின்னா என்னென்னா, அதாவது நிதி சார்ந்த செயல்பாடுகளில் அதிகமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வங்கி, காப்பீடு, முதலீடு, நிதி சேவை, அதாவது பேங்கிங் செக்டராக இருக்கட்டும், இல்லை மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், வேறு இன்சூரன்ஸ் செக்டர், இது எல்லாத்துலேயுமே இந்த எல்லா நிதி சேவை, அதாவது இந்த நிதி சேவையில் தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் ஒரே இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறதா என்னென்னா நிதிநுட்ப நகரம். இந்த நிதிநுட்ப நகரம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் வட்டம் நந்தம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்குப்பா. ஸோ ரொம்ப அமைக்கப்பட போகிறாங்க, சரிங்களா? அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சென்னை மாவட்டம் ஆலந்தூர் வட்டம் நந்தம்பாக்கத்தில் நிதிநுட்ப நகரம் அமைக்க போகிறாங்க. கட்டாயம் இது கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ 3 நாளுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் புக் வந்து பிரிண்டிங் கொடுத்தாச்சுப்பா. இப்போ கூடுதலாக விருதுகள் ப்ளஸ் வினாக்கள், எக்ஸ்பிளனேஷனோட கூடிய வினாக்களும் நம்ம அந்த புக்கில் கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு 7ஆம் தேதி நம்ம கைக்கு புக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 7லேருந்து 8க்குள்ளே. ஸோ பேக்கிங் ஆரம்பித்து உங்களுக்கு 2 நாளில் 2, அதாவது 10லேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே அதிகபட்சம் உங்கள் அட்ரஸ்க்கு வந்துருப்பா. இதுவரையும் ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் புக்கு வந்துருப்பா. நன்றி.